செல்போன் செயலிகள் மூலமா குறைந்த வட்டியில எளிய முறையில் அதிக பணம் உங்களுக்கு கடனாக கிடைக்கும்னு சொல்லி மோசடியாளர்கள் புதிய வலையை விரிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த சைபர் குற்றவாளிகள் ஆன்லைன் கடன் செயலி மூலமா எளிய மக்களை குறைந்த வட்டின்ற பெயரில் ஏமாற்றி வர்றாங்க. இந்த விளம்பரங்களை நம்பி செல்போனில் உங்களை ஒரு செயலியை பதிவிறக்கம் செய்ய சொல்லுவாங்க. ஆனால் அந்த செயலியை நீங்கள் பதிவிறக்கம் செய்யும் போது அது உங்களோட செல்போனில் இருக்கிற தொடர்பு எண்களை பயன்படுத்த அனுமதி கேட்கும். நம்ம அதை பெருசாக பொருட்படுத்தாமல் அதுக்கு ஆம்னு சொல்லிடுவோம். ஆனால் அதுக்கு ஆம்னு சொல்லலை அப்படின்னா அந்த செயலியை உங்களால் பதிவிறக்க முடியாது. சில செயலிகள் உங்கள் செல்ஃபோனில் இருக்கிற தொடர்பு எண்களை தாண்டி உங்கள் மொபைலில் உள்ள புகைப்படங்களை பயன்படுத்தலாம்னு கேட்கும். நீங்கள் ஒரு கடன் செயலிக்கு எதுக்கு புகைப்படங்களுக்கு அனுமதி கொடுக்கணும்னு யோசிக்காமல் அதுக்கும் ஆம்னு கொடுத்து அந்த செயலியை பதிவிறக்கம் செஞ்சிட்டீங்க அப்படின்னா நீங்கள் பெரிய சிக்கலில் மாட்டி இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இப்படி எல்லாவற்றுக்கும் ஆம்னு கொடுத்து நீங்கள் அந்த செயலியை பதிவிறக்கம் செஞ்சதுக்கப்புறம் அவசர தேவைக்கு நீங்கள் சின்ன கடனாக வாங்கியிருந்தா கூட அதை நீங்கள் திருப்பி கட்டினதுக்கு அப்புறமும் செயலாக்க கட்டணங்கள் அல்லது பிற பெயர்களை சொல்லி உங்கள்கிட்ட தொடர்ந்து பணம் வாங்கிக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் அப்படி கேட்குற பணத்தை தரலை அப்படின்னா உங்கள் செல்ஃபோன்ல இருந்து எடுத்த தொடர்பு எண்களுக்கு உங்களை பற்றி அவதூறான தகவல்களை சொல்லுவோன்னு மிரட்டவும் செய்வாங்க. அல்லது உங்கள் ஃபோன்ல இருந்து எடுத்த புகைப்படங்களை மார்பிங் பண்ணி அதையும் உங்களோட தொடர்பு எண்களுக்கு அனுப்பிடுவோன்னு சொல்லியும் கூட மிரட்டுறதா காவல்துறையினர் எச்சரிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் கடன் பெற்றவர்கள் கடனை திருப்பி கொடுக்கறதுல சின்ன தாமதம் ஏற்பட்டால் கூட இந்த மாதிரி தொடர்பு எண்களுக்கு மிரட்டுறதா சொல்லியோ அல்லது புகைப்படங்களை மார்பிங் பண்ணி உங்களை மிரட்டுவோன்னு சொல்லியோ கடனை திருப்பி பெறும் முனைப்பில் இந்த மாதிரியான சிக்கல்களில் உங்களை மாட்ட வைப்பாங்க. இவ்வளவு அழுத்தங்களுக்கு உள்ளாகிற மக்கள் இன்னொரு கடன் வாங்கி கூட இந்த கடனை அடைச்சிடலான்னு மேலும் பல பிரச்சனைகளில் சிக்கிக்கிறாங்க. இது போன்ற சம்பவங்களில் உடனடியாக புகார் கொடுக்கும் பட்சத்தில் சைபர் குற்றவாளிகளிடமிருந்து தப்பிக்கலாம்னு காவல்துறை சொல்றாங்க. நம்பகத்தன்மையற்ற இது போன்ற செயலிகளை எப்போதுமே பதிவிறக்கம் செய்ய வேண்டாம். RBI கட்டுப்பாட்டில் இல்லாத நிதி நிறுவனங்களிடமிருந்து கடன் பெறதை முற்றிலும் தவிர்த்திடலாம். எந்த செயலிக்கும் தொடர்பு எண்கள் அல்லது புகைப்படங்களை பயன்படுத்தும் அனுமதியை கொடுக்க வேண்டாம். சமூக வலைதளங்களில் வர்ற விளம்பரங்களை பார்த்து இந்த மாதிரியான கடன் செயலிகளை அல்லது நிதி நிறுவனங்களை நம்ப வேண்டாம். இது மாதிரியான சைபர் குற்றங்களை நீங்க மாட்டிக்கிட்டா 1930 எண்ணையோ அல்லது www.cybercrime.gov.in இணையதளத்தையோ நீங்க அணுகலாம்.